ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று க்ரூட் ஆயில் ரொம்ப ஒரு மோசமானதாக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மார்க்கெட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு 5640 ஒரு 5700. சரி, இந்த இடம் ஒரு பிரேக் அவுட்னு நினச்சா அங்கேருந்து இறங்குது. சரி, இந்த இடம் செல் சைடாச்சும் பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது. கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி ஸோ ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நேற்று இருந்தது. ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. ஒரு வாலட்டிலிட்டி எதிர்பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறேன்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் ஸோ மார்க்கெட் மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நேற்று ஆகஸ்ட் ஃபியூச்சர்னால தான் ஒரு கேப் டவுன் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் புரோக்கரேஜ் சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் டவுன் இருக்காது. ஓகே, ஸோ யூஎஸ் ஆயில் இப்போ ஒரு 0.049 வரைக்கும் நமக்கு மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் க்ளோஸ் ஆனது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸுக்கு மேலே தான் ஒரு என்ன சொன்னால் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி $0.049 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பை எடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அது எதனால அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஆயிலில் பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லைனை 65.765 இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 66 ஒரு $1 இல்லை $1.50. அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ற வரைக்குமே இந்த இடத்துல ஒரு கேண்டில் கீழே விழுந்திருக்குங்களா? ஸோ இந்த கேண்டில் ஒரு $67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போ அப்படின்னா இந்த 65.765 பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வச்சா ஸோ கண்டினியூஸா $67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி இந்த வீடியோஸ் வாங்கிக்கோங்க. மொத்தம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 21 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் தான். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓரளவு அக்யூரஸியாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல் சைடு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு $1 or $2 மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ க்ரூட் ஆயிலில் எப்படி நடக்கும்? ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணுறதை விட இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹை பிரேக் அவுட் பாயிண்ட் ஹை தான் 5700. ஸோ இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டினியூஸாக 5785 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம் ஸோ நேற்று லோ பார்த்தீங்கன்னா 5614. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல் சைடு பாசிபிள். ஸோ இருந்தாலுமே யூஎஸ் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த கேட்டகரியை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கர்வுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாலுமே கூட ஸோ நம்ம க்ரூட் ஆயிலில் பை சைடு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா $65.765. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், க்ரூட் ஆயிலில் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை போகலாம்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு கண்டிஷன். பட் யூஎஸ் ஆயிலில் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாலே ஸோ நம்ம க்ரூட் ஆயிலில் பை பொசிஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. பார்க்கலாம் அந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக செல்லு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 308.5 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 273.5 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 273.5 தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நேச்சுரல் கேஸில் சப்போர்ட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் தான் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனல் லாஸ்ட் டெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 273.5 தான். ஸோ இது எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக 281 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரு செல் சைடுனா ஓகே, பட் ஒரு கால் ஆப்ஷன் அந்த மாதிரி ஹோல்டு பை சைடு ஹோல்டு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இங்கே வந்தாங்கன்னா 273.5 வந்தாங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 282 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இந்த ரெசிஸ்டன்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதை தான் சொல்லியிருந்தேன், இந்த பிரேக் அவுட் பண்ண உடனே இந்த ஜோன் வந்துடும்னு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கோல்டு வந்து ஒரு புது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா இல்லையாங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் தான் செல்லிங் வந்து கண்டினியூஸ் ஆகும். இல்லைன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வர் வந்து சொல்லவே தேவையில்லை, கிட்டத்தட்ட 125 ரூபாய் கிராமுக்கு வித்துட்டு இருக்காங்க. $39. ஸோ பிட்காயின் ஒரு பக்கம், கோல்டு ஒரு பக்கம் தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 125 ரூபாய்க்கு இப்போ ஒரு கிராம் வந்து சில்வர் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க, வெள்ளியை வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேட் அதையும் பிரேக் அவுட் பண்ண ஹையாக பிரேக் அவுட் பண்ண ஸோ $40 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நினச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து சப்போர்ட் ஜோனுன்னு சொல்லியிருந்தேன், ஸ்விங் ட்ரேடிங் டார்கெட்டும் சொல்லியிருந்தேன் 900 அப்படின்னு. ஸோ 900 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 905 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலோட சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ், அதாவது ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை வச்சு ஸோ எப்படி வந்து ஆப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் அட்டன் பண்ணி ஸோ எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறது அப்படியான ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிளாஸ் வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து 4 PM to 6 PM வரைக்கும் ரன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F&Oவில், அதாவது க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை வச்சு எப்படி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஒரு 2 மெத்தட் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.